கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்ததான வார்த்தை யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனம் 14, 15. உங்களை எல்லாரையும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்க வியாதியா இருக்கிறீங்களா? சுகமாகணுமா? ஒருவேளை நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம், 10 வருஷமா இந்த பலவீனத்துல இருக்கிறேனே, சைனஸ் ப்ராப்ளம்ல இருக்கிறேனே, 15 வருஷமா எனக்கு இந்த ஃபிட்ஸ் பிரச்சனை இருக்குதே, இந்த கேன்சர்ல நான் அவதிப்படுகிறேனே, லாஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்களே, எனக்கு விடுதலை இருக்காதா? டிபி லாஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்களே, எனக்கு விடுதலை உண்டாகாதா? எனக்கு யாரால சுகம் கொடுக்க முடியும்? மருத்துவர்களும் கைவிட்டுட்டாங்களே, நான் யாரை கண்ணோக்கி பார்ப்பேன்? எனக்கு இப்ப யார் இந்த லாஸ்ட் மொமெண்ட்ல ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஏசப்பா அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்திய என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு. என்ன தெரியுமா? இங்க அழகா வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தோடே கூட ஏறெடுக்கப்படுகிற ஜெபம். விசுவாசத்தோட அப்படின்னா நம்பி அப்பா நமக்கு சுகம் தருவாரு, ஏசப்பா நமக்கு சுகம் தருவாருன்னு சொல்லி நம்பி எண்ணெய் பூசி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறாரா, சுகத்தை கொடுக்கிறாரா. அது டாக்டர்ஸால கைவிடப்பட்டிருக்கலாம், இல்ல இது முடியாது, நாங்க நிறைய ட்ரை பண்ணோம், எங்களால காப்பாற்ற முடியாது, மரண படுக்கையில கூட நீங்க இருக்கலாம். கூட இருக்கிற உங்களுடைய ரிலேஷன் யாராகிலும் இப்படி பாடுபட்டு கொண்டு இருந்தாங்கன்னா, நீங்க போய் எண்ணெய் பூசி இயேசுவின் நாமத்தினால் அவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது தேவன் கட்டாயமாய் சுகத்தை தருவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் செய்த பாவத்தையும் தேவன் மன்னிக்கிறவராயிருக்கிறார். எத்தனை பேர் இப்படிப்பட்ட நிலைமையில இந்த செய்தியை கேட்டு கொண்டு இருக்கிறீங்க? கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாமா? ஏசப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே வியாதியின் படுக்கையில, மரண படுக்கையில, ஆண்டவரே மரண தருவாயில போகிற வழிகளில் நின்று ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், வேதனையில் இருக்கிறார்கள், அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவ ஆவியானவர் பாரி பூர்ண விடுதலை கொடுப்பீராக, பாவத்தில் இருந்த மன்னிப்பை கொடுப்பீராக, இன்னொரு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து சுவாமி அப்பா ஜீவனை கொடுத்த ஆண்டவர் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். பலப்படுத்துங்க காசுகள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. God bless you all.